தீராத வலிகளிலும் ஏமாற்றங்களிலும் மூழ்கியிருக்கும் போதும் இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா என்று நம் மனம் ஏங்கும். அப்படிப்பட்ட தருணங்களில் பிரபஞ்சம் ஏதோ ஒரு வடிவில் நமக்கான பதிலை அனுப்பி வைக்கும். இந்த வீடியோவும் இதில் உள்ள வார்த்தைகளும் தற்செயலாக உங்கள் முன் தோன்றியவை அல்ல. இவை உங்கள் ஆழ் மனதின் தேடலுக்கும் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் விடையாக கடவுளால் அனுப்பப்பட்ட நேரடி சமிக்ஞைகள். உங்களைச் சுற்றியுள்ள தடைகள் நீங்கி உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் தொடங்கப் போவதை இந்தச் செய்தி உறுதிப்படுத்துகிறது. இது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல, உங்கள் ஆன்மாவை தட்டி எழுப்பி உங்களுக்குள் மறைந்திருக்கும் மகா சக்தியை உணரச் செய்யும் ஒரு தெய்வீக அழைப்பு. உங்கள் விதியின் கதவுகள் திறக்கப்படும் இந்த தருணத்தில் முழு நம்பிக்கையுடனும் நேர்மறை எண்ணத்துடனும் இந்த வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்கள், கனவுகள் அல்லது திடீர் சந்திப்புகள் தற்செயலானவை அல்ல, அவை பிரபஞ்சத்தின் மொழி. சில வாய்ப்புகள் நழுவுவதும் உறவுகள் பிரிவதும் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் சிறந்த ஒன்றிற்கு இடமளிப்பதற்குமே நடக்கிறது. நீங்கள் தனி ஆள் அல்ல. உங்கள் முன்னோர்களின் கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு வளையமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் துணை நிற்கிறது. உங்கள் அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் மாறும்போது உங்கள் யதார்த்தம் மாறத் தொடங்குகிறது. நேர்மறையான எண்ணங்கள் அற்புதங்களை ஈர்க்கும். நண்பர்களே, இது கடவுளிடமிருந்து வந்த அடையாளமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்பாக தோன்றியுள்ளது. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தெய்வீக செய்தி இது. உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டதற்கான அறிகுறி இது. உங்கள் கேள்விகள் பதிலளிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்கவிருக்கும் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் திசையில் திருப்பும். நீங்கள் விரும்பினால் அதை புறக்கணிக்கலாம். ஆனால் என்னை நம்புங்கள், இந்த செய்தியை நீங்கள் தவறவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்றை நீங்கள் இழக்க நேரிடும். இது உங்கள் கடவுளான உங்கள் ஆண்டவரிடமிருந்து வந்த நேரடி அடையாளம். மில்லியன் கணக்கான மக்கள் இப்போது இந்த வீடியோவை பார்க்கக்கூட தகுதியற்றவர்கள். ஆனால் இந்த செய்தி உங்களை அடைந்துள்ளது. இதன் பொருள் கடவுள்தானே உங்களை ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி வழிநடத்துகிறார் என்பதாகவும். சில வார்த்தைகள், சில விஷயங்கள், சில சைகைகள் ஏன் திடீரென்று உங்கள் முன் மீண்டும் மீண்டும் தோன்றும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் நீங்கள் ஒரு வரியை கேட்கிறீர்களா? சில நேரங்களில் ஒரு நபர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறார். சில நேரங்களில் ஒரு கனவு உங்களை அமைதியற்றதாக்குகிறது. இவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. இவை கடவுளிடமிருந்து வந்த அறிகுறிகள், இன்றைய அடையாளம். இந்த வீடியோ, இந்த வார்த்தைகள் உங்களுக்காக பேசப்படுகின்றன என்பதை உங்கள் ஆன்மா அங்கீகரிப்பதால் உங்கள் இதயம் துடிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை உங்கள் ஆன்மா அறிந்திருக்கிறது. நீங்கள் தனியாக இல்லை என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த கடவுள் இந்த வீடியோவை காட்டியுள்ளார். உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுள்ளன. உங்கள் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை. இரவில் நீங்கள் எத்தனை முறை வானத்தை பார்த்து, பிரபஞ்சமே, நான் சொல்வதை கேளுங்கள், எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னீர்கள்? ஒருவேளை உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று யோசித்து பாருங்கள். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு முறையும் பதில் வந்தது, நீங்கள் அதை அடையாளம் காண முடியவில்லை. இப்போது பிரபஞ்சம் இந்த வீடியோவை நேரடியாக உங்கள் முன் கொண்டு வந்துள்ளது. எனவே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அனுபவிக்கும் வலி, குழப்பம், பற்றாக்குறை முடிவுக்கு வரப்போகிறது. கடவுள் உங்களை ஒரு புதிய பாதையில் வழிநடத்துகிறார். இப்போது விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கற்பனை கூட செய்யாத இடத்தை அடையப் போகிறீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக என்ன திட்டமிட்டுள்ளது என்பதை நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. இப்போது நீங்கள் துண்டுகளை மட்டுமே பார்க்கிறீர்கள். ஆனால் கடவுள் முழு படத்தையும் அறிவார். சரியான நேரம் வரும்போது அவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை வரப்போகிறது. அங்கு எல்லாம் மாறும். உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை நிராகரித்தவர்கள், உங்களை சந்தேகித்தவர்கள் நாளை உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். கடவுளின் கை ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இவை அனைத்தும் நடக்கும். இந்த வீடியோவை இறுதி வரை கேட்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உங்களுடன் எதிரொலிக்கும் போது
உங்கள் ஆன்மாவிற்குள் ஒரு புதிய சக்தி விழித்தெழும். கடவுளின் ஆசீர்வாதங்கள் வார்த்தைகளின் வடிவத்தில் உங்களை அடையும். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் வலி, தனிமை, போராட்டம் நீண்ட காலம் நீடிக்காது. கடவுள் உங்கள் விதியின் புத்தகத்தில் ஒரு புதிய பக்கத்தை திறந்துள்ளார். அந்த பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது: இப்போது மகிழ்ச்சிக்கான நேரம், இப்போது வெற்றிக்கான நேரம், இப்போது உங்கள் வாழ்க்கையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய நேரம். சில நேரங்களில் கடவுள் நம்மை புதியவர்களாக மாற்ற நம்மை உழைக்கிறார். சிறந்த விஷயங்களுக்கு வழிவகுக்க அவர்கள் பழைய விஷயங்களை கொள்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் எதையாவது இழந்திருக்கலாம். ஒரு உறவு, ஒரு வாய்ப்பு, ஒரு கனவு. ஆனால் உண்மையில் நீங்கள் எதையும் இழக்கவில்லை. நீங்கள் பெரிய ஒன்றிற்கு இடமளித்துள்ளீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், கடவுள் ஒரு கதவை மூடும்போது அவர் நமக்கு ஒரு புதிய ஒன்றை காட்டப் போகிறார். இந்த காணொளி ஒரு புதிய கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான உறுதியான சான்றாகும். நீங்கள் இப்போது அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் வரும் நாட்களில் நீங்கள் பதில்களை பெறத் தொடங்குவீர்கள். ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு அடையாளமும், ஒவ்வொரு விஷயமும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டுவர எவ்வாறு இணைக்கப்பட்டன என்பதை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார். உங்கள் ஆன்மா இப்போது விழித்தெழுகிறது. உங்கள் விதி மாறவிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையில் நீங்கள் நிற்கிறீர்கள். எனவே கவனமாக கேளுங்கள். பீதி அடைய வேண்டாம் என்று கடவுள் உங்களுக்கு சொல்கிறார். விட்டுவிடாதீர்கள், உங்களை நிறுத்தாதீர்கள். நான் உங்களுடன் இருக்கிறேன். நான் உங்கள் பாதையை அமைக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கை மட்டுமே. நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் சந்தித்த அனைத்து கஷ்டங்களும், நீங்கள் சிந்திய அனைத்து கண்ணீரும் வீண் போகவில்லை என்பதே கடவுளின் சமிக்ஞை. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை பலப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு போராட்டமும் உங்களை தயார்படுத்தியுள்ளது. வாழ்க்கை ஏன் உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்கிறது, ஏன் மீண்டும் விழுந்து எழ வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது கடவுளின் வழி. தயாரிப்பு இல்லாமல் அடைய முடியாத ஒரு நிலைக்கு அவர் உங்களை அழைத்துச் செல்ல உள்ளார். உங்கள் போராட்டம் முடிவுக்கு வருவதால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள். நீங்கள் அந்த இடத்திற்கு மிக அருகில் இருப்பதால் கடவுள் உங்களை தடுக்க விரும்பவில்லை. இப்போது அவர் உங்களை புரிந்து கொண்டு விழித்தெழுந்து உங்களுக்காக தேர்ந்தெடுத்த பாதையில் முழு நம்பிக்கையுடன் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு நபர் தங்கள் வரம்பை அடையும் போது, எல்லாம் நழுவுவது போல் தோன்றும்போது, திடீரென்று ஒரு அதிசயம் நிகழ்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அந்த அற்புதங்கள் தானாகவே நடக்காது. சரியான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இறங்குவது கடவுளின் கண்ணுக்கு தெரியாத சக்தி. இன்றைக்கு இந்த வீடியோ அதற்கான சமிக்ஞையாகும். அந்த சக்தி உங்கள் மீது இறங்கப் போகிறது. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பொருந்தாத அனைத்தையும் நீக்கி வருகிறது. சில நேரங்களில் மக்கள் ஏன் விலகிச் செல்கிறார்கள்? உறவுகள் ஏன் முறிந்து போகின்றன? வாய்ப்புகள் ஏன் நழுவுகின்றன என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையில் அது உங்களை பாதுகாக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை தடுக்கக்கூடியவற்றிலிருந்து அது உங்களை பாதுகாக்கிறது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் ஆன்மாவுக்குள் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஆனால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். இது உண்மை. இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றும். இதுவரை நீங்கள் பார்க்க முடியாததை அவை உங்களுக்கு காண்பிக்கும். இப்போது எல்லாம் இருள் என்று நீங்கள் உணரலாம். ஆனால் இந்த இருளும் அவசியம். ஏனென்றால் இந்த இருள் உங்களுக்குள் ஒளியை உருவாக்குகிறது. இப்போது அந்த ஒளி பரவப் போகிறது. வரும் நாட்களில் எல்லாம் திடீரென்று எளிதாகிவிடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள். தடைகள் இருந்த இடத்தில் பாதைகள் திறக்கும். இல்லை, இருந்த இடத்தில் ஆம் இருக்கும். வெறுமை இருந்த இடத்தில் புதிய ஆற்றல் நிரப்பப்படும். உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை என்பதை பிரபஞ்சம் நினைவில் கொள்ள விரும்புகிறது. இது வெறும் ஆரம்பம்தான். நாளை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் கைவிடவில்லை என்று பெருமைப்படுவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அவரை கைவிடும் வரை கடவுள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இவ்வளவு தூரம் அடைந்து விட்டீர்கள். இதன் பொருள் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றினீர்கள். நீங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதனால்தான் அவர் உங்களுக்கு உதவ வருகிறார். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையாக இருங்கள்.
பொறுமைதான் அனைத்து கதவுகளையும் திறக்கும் திறவுகோல். கடவுளின் திட்டம் எப்போதும் சரியானது. மனிதர்கள் காத்திருப்பது கடினம், ஆனால் காத்திருப்பவர்களுக்கு எப்போதும் சிறந்த விஷயங்கள் வரும். உங்களுக்காக ஏற்கனவே எழுதப்பட்டதை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது. வரவிருக்கும் காலங்கள் உங்களை முன்பே நம்பியிருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும். இவை அனைத்தும் நடக்கும்போது ஒரு நாள் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டீர்கள். கடவுள் தாமே உங்களை இங்கு வழிநடத்தினார் என்பதை நினைவில் கொள்வீர்கள். அந்த நாளில் கடவுளின் அடையாளங்கள் ஒருபோதும் தவறில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போது நீங்கள் இந்த நிலையை அடைந்து இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். அதை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது வெறும் காணொளி அல்ல. கடவுள் உங்களுக்கு கொடுத்த சமிக்ஞை. கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று யாராவது உங்களிடம் சொன்னால் அது வெறும் ஒரு சொல் அல்ல, ஆனால் ஒரு வாழும் உண்மை. இன்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் என்றால் கடவுள் உங்களை கைவிடவில்லை என்று அர்த்தம். அவர் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருக்கிறார். அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கும் இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் நம்பிக்கை உங்கள் மிகப்பெரிய பலம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால் எதுவும் உங்களை தடுக்க முடியாது. வரும் நாட்களில் அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழும்போது இந்த அறிகுறிகள் அனைத்தையும் நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு காலம் வருகிறது. சில நேரங்களில் நம் வாழ்க்கை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறோம். நாம் மிகவும் கடினமாக உழைக்கிறோம், ஆனால் பலன்களை காணவில்லை. ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான கதவுகளை திறக்கிறது. இப்போது அந்த சரியான நேரம் உங்களுக்காக வரப்போகிறது. இன்றைய செய்தி உங்கள் விதியை மாற்றப் போகிறது. இது அற்பமானது என்று நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் அதை முழுமையாக கேட்கும்போது அது உங்களுக்காகவே இருந்தது என்பதை உங்கள் ஆன்மா உணரும். உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பு முனையை அடைந்து விட்டதாக பிரபஞ்சம் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. இந்த திருப்பு முனை நீங்கள் எப்போதும் இருக்க விரும்பிய இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் அதற்கு முன்பு பிரபஞ்சம் உங்களை வலுப்படுத்தவும் அந்த மாற்றத்தை சமாளிக்க உங்களை தயார்படுத்தவும் ஏதோ ஒன்றை அனுபவிக்க வைக்கிறது. நீங்கள் திடீரென்று விசித்திரமான சமிக்ஞைகளை பெறத் தொடங்குவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் நீங்கள் ஒரு எண்ணை மீண்டும் மீண்டும் பார்க்கத் தொடங்குகிறீர்கள். சில நேரங்களில் உங்கள் கனவுகளில் விசித்திரமான காட்சிகள் தோன்றும். சில நேரங்களில் ஒரு வயதானவர் உங்கள் வாழ்க்கைக்கு திரும்புகிறார். அல்லது ஒரு புதிய வாய்ப்பு திடீரென்று உங்களுக்கு கிடைக்கிறதா? இது அப்படி நடக்காது. இது பிரபஞ்சத்தின் மொழி. இது உங்களுக்கான ஒரு மறைக்கப்பட்ட செய்தி. பிரபஞ்சத்திலிருந்து இன்றைய செய்தி உங்கள் விதி மாறப்போகிறது என்று உங்களுக்கு சொல்கிறது. நீண்ட காலமாக உங்களை தொந்தரவு செய்து வரும் தடைகள் மற்றும் சிக்கல்கள் இப்போது மறைந்து போகத் தொடங்கியுள்ளன. எல்லாம் உங்களுக்கு எளிதாகிவிடும். ஒரு பொற்காலத்தில் நீங்கள் நுழையப் போகிறீர்கள். சிறிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படத் தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் எதையாவது பற்றி கவலைப்படுகிறீர்கள். திடீரென்று ஒரு தீர்வு தோன்றும், அல்லது நீங்கள் எதையாவது கனவு காண்கிறீர்கள். திடீரென்று பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த பாதையை திறக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள். இது உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். ஆனால் பொறுமை மற்றும் நம்பிக்கை உள்ளவர்களை பிரபஞ்சம் எப்போதும் மாற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒருபோதும் கைவிடவில்லை என்றால், துன்பங்களை எதிர்கொண்டாலும் நம்பிக்கையுடன் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது. பிரபஞ்சம் உங்கள் கடின உழைப்பை வீணாக்க விடாது. நீங்கள் இப்போது எந்த போராட்டத்தை சந்தித்தாலும் அது உங்களை தயார்படுத்துவதற்காகவே. ஒரு விவசாயி விதைகளை விதைப்பது, மண்ணை தோண்டுவது, உரமிடுவது மற்றும் விதைகள் ஒரு நாள் முளைப்பதை பார்க்கும் பொறுமையை கொண்டிருப்பது போல பிரபஞ்சம் உங்கள் எதிர்காலத்திற்கும் உங்களை தயார்படுத்தியுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் கடின உழைப்பு, பொறுமை மற்றும் நம்பிக்கையின் விதைகளை விதைத்து விட்டீர்கள். இப்போது அந்த விதைகள் பசுமையான மரமாக மலரும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் காலம் மாறிவிட்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. இப்போது நீங்கள் எப்போதும் பிரார்த்தனை செய்ததை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையை கொண்டுவரும் மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் வேலையில் வெற்றியை காண்பீர்கள்.
உங்கள் உறவுகள் அன்பிலும் புரிதலிலும் வளரும். மிக முக்கியமாக நீங்கள் உள் அமைதியை காண்பீர்கள். சமீபத்தில் உங்கள் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி உணர்வு ஊர்ந்து செல்வதை நீங்கள் கவனித்தீர்களா? முன்பு சிறிய விஷயங்கள் உங்களை வருத்தப்படுத்திய இடத்தில் நீங்கள் இப்போது படிப்படியாக வலுவாக உணர்கிறீர்கள். இது சாதாரண மாற்றம் அல்ல. பிரபஞ்சம் உங்களுக்குள் இருக்கும் எதிர்மறை சக்தியை சுத்தப்படுத்த தொடங்கியுள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். எதிர்மறை உள்ளிருந்து அகற்றப்படும்போது நேர்மறை வெளியிலிருந்து பாயத் தொடங்குகிறது. முன்பு கடினமாக இருந்த பணிகள் இப்போது எளிதாகி விடுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் நினைத்து பார்க்காத வாய்ப்புகளை காண்பீர்கள். அதிர்ஷ்டம் மாறும்போது சில விஷயங்கள் முதலில் பிரிந்துவிடும் என்றும் பிரபஞ்சம் கூறுகிறது. பழைய பழக்க வழக்கங்கள், பழைய உறவுகள் மற்றும் பழைய வடிவங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து தொடங்கும். இது உங்களுக்கு வலியையும் ஏற்படுத்தும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இவை அனைத்தும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு இடமளிக்கும் ஒரு வழி. சிலர் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதையும், சில வாய்ப்புகள் நழுவுவதையும், சில கனவுகள் நிறைவேறாமல் போவதையும் நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். பிரபஞ்சம் உங்களுக்காக இன்னும் சிறந்த ஒன்றை தயாரித்து வந்ததால் இவை அனைத்தும் நடந்தன. இந்த செய்தி உங்களுக்கு எதிரொலித்தால் நீங்கள் இப்போது நிறுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். பிரபஞ்சம் உங்களிடம் நம்பிக்கையை வைத்திருக்க விரும்புகிறது. ஏனென்றால் உங்கள் விதிக்கான கதவு இப்போது திறக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நடக்க உள்ளன. திடீரென்று நீங்கள் நினைத்து பார்க்காத நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். சரியான திசையை காட்டும் நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள். மிக முக்கியமாக நீங்கள் நீண்ட காலமாக காத்திருந்ததை பெறுவீர்கள். பிரபஞ்சம் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான பரிசை வழங்குகிறது. மேலும் இந்த வீடியோ இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்துள்ளது என்பதற்கான இறுதி சான்றாகும். பிரபஞ்சம் உங்கள் விதியை மாற்ற முடிவு செய்யும் போது அது முதலில் உங்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் விஷயங்களைப் பற்றி மிகவும் குழப்பமாக இருந்த இடத்தில் இப்போது தெளிவு வெளிப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் பயந்த முடிவுகள் இப்போது தைரியத்தால் நிரப்பப்பட்டுள்ளன. இது ஒரு எளிய மாற்றம் அல்ல. தெய்வீக சக்தி உங்களுக்குள் செயல்படத் தொடங்கியதற்கான அறிகுறி. இது உங்கள் எண்ணங்களின் அதிர்வு மாறி வருகிறது. அதிர்வுகள் மாறும் பொழுது உங்கள் யதார்த்தம் மாறத் தொடங்குகிறது. பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய திசையில் தள்ளுகிறது. சில நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் நீங்கள் உணரலாம். எனவே பிரபஞ்சம் முதலில் பழைய பாதைகளை மூடிவிட்டு பின்னர் புதியவற்றை திறக்கிறது. இன்று உங்களுக்கு இது நடந்தால் பழைய ஒன்று முடிவடைகிறது. பீதி அடைய வேண்டாம். இது உங்கள் விதியில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாகும். பிரபஞ்சத்தின் செய்தி மிகவும் தெளிவாக உள்ளது. பயப்பட வேண்டாம். உங்களை விட்டுச் செல்வது ஒருபோதும் உங்களுடையது அல்ல. உங்களிடம் வருவது எப்போதும் உங்களுடையதாகவே இருக்கும். சில நேரங்களில் நமது கடின உழைப்பு அனைத்தும் வீணாகப் போவதாக உணர்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் பிரபஞ்சம் ஒவ்வொரு சிறிய முயற்சியையும் கண்காணிக்கிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் விதியை மாற்ற எரிபொருளாக செயல்படுகிறது. நேரம் வரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கு வெகுமதி அளிக்கிறது. சமீபத்தில் உங்களை சுற்றி சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கத் தொடங்கியிருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். திடீரென்று ஒரு பழைய கனவை நினைவு கூறுவது, எதிர்பாராத விதமாக ஒரு சிறப்பு நபரை சந்திப்பது, அல்லது என்ற எண்ணை மீண்டும் மீண்டும் பார்ப்பது போன்றவை. இவை அனைத்தும் உங்கள் விதி தெய்வீக திட்டத்தின்படி மாறுகிறது என்பதற்கான அறிகுறிகள். இப்பொழுது கேள்வி, இந்த மாற்றத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது? முதலில் நீங்கள் உங்கள் மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும். பிரபஞ்சம் உங்களுக்காக புதிதாக ஒன்றை உருவாக்கும் போது அது பெரும்பாலும் உங்கள் எதிர்பார்ப்புகளிலிருந்து வேறுபடுகிறது. உங்கள் மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட வேலையில் இருப்பதாக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் சிறந்த வாய்ப்பை கொண்டு வரக்கூடும். உங்கள் மகிழ்ச்சி ஒரு சிறப்பு நபரிடம் இருப்பதாக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சம் அதைவிட மிகச் சிறந்த ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடும். எனவே பிரபஞ்சம் உங்களிடமிருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே விரும்புகிறது. நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், அதிர்ஷ்டம் வெளியில் இருந்து மட்டும் மாறாது. அதிர்ஷ்டம்
முதலில் உள்ளிருந்து மாறுகிறது. உங்கள் எண்ணங்கள் மாறும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு நல்ல நாட்கள் வருகின்றன என்று நீங்கள் நினைக்கத் தொடங்கினால் அவை உண்மையில் வருகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உங்கள் அதிர்வுகளைப் பற்றிக் கொள்கிறது. உங்கள் எண்ணங்கள் தொடர்ந்து எதிர்மறையாக இருந்தால் பிரபஞ்சம் ஒத்த சூழ்நிலைகளை ஈர்க்கிறது. ஆனால் நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் பிரபஞ்சம் உங்களுக்காக அந்த வாய்ப்புகளை உருவாக்குகிறது என்று பிரபஞ்சத்தின் செய்தி தெளிவாக உள்ளது. உங்கள் அதிர்வு மாறிவிட்டது. நீங்கள் இப்போது ஒரு சக்தியில் இருக்கிறீர்கள், அங்கு நீங்கள் விரும்புவதை பெறுவீர்கள். பிரபஞ்சம் உங்கள் விதியை மாற்றும்போது அது முதலில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர வைக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் எப்போதும் ஒரு உயர்ந்த சக்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளீர்கள். மேலும் அந்த சக்தி உங்களுக்காக வழிவகுக்கிறது. இனிமேல் நீங்கள் கனவு கண்ட அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும்போது பொறுமை மற்றும் நம்பிக்கை தேவை. நீங்கள் எவ்வளவு அதிகமாக நம்புகிறீர்களோ அவ்வளவு விரைவில் நீங்கள் முடிவுகளை பார்ப்பீர்கள். உங்கள் காத்திருப்பு முடிவடையும் என்று பிரபஞ்சம் கூறுகிறது. உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுள்ளன. உங்கள் கடின உழைப்பு பலன் அளிக்கப் போகிறது. உங்கள் விதி இப்போது மாறிவிட்டது. எனவே நண்பர்களே, பிரபஞ்சம் உங்களுக்காக வைத்திருக்கும் பெரிய திட்டங்களை இப்போது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் அனைத்து போராட்டங்களும், உங்கள் கடின உழைப்பும், உங்கள் அனைத்து பிரார்த்தனைகளும் பலன் அளிக்கப் போகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள். நேர்மறையாக இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் விதி மாறிவிட்டது. உங்களுக்காக ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டுள்ளது. உங்கள் மூதாதையர்கள் இந்த நேரத்தில் உங்களுடன் பேச விரும்புவதால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை கூட செய்யாத மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். உங்கள் மூதாதையர்கள் உங்களுடன் நிற்கிறார்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது. உங்கள் பிரார்த்தனைகள், உங்கள் கண்ணீர் அனைத்தும் கேட்கப்பட்டுள்ளன. இப்போது அவர்களின் ஆசீர்வாதங்களின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் உணரப்பட உள்ளது. நீங்கள் இதுவரை பல சிரமங்களை சந்தித்திருக்கலாம். சில நேரங்களில் நிதி நெருக்கடிகள், சில நேரங்களில் உறவுகளில் இடைவெளி, சில நேரங்களில் தனிமை, சில நேரங்களில் பதட்டம். ஆனால் நடக்கவிருப்பது உங்கள் விதியை மாற்றும். ஏனென்றால் உங்கள் முன்னோர்கள் உங்கள் பாதையை அழிக்க முடிவு செய்துள்ளனர். நண்பர்களே, வாழ்க்கையில் விஷயங்கள் ஏன் நமக்கு இவ்வளவு கடினமாக இருக்கின்றன என்று நாம் யோசிக்கும் தருணங்கள் உள்ளன என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். சில நேரங்களில் மக்கள் நம்மை ஆதரிக்கவில்லை என்று நாம் உணர்கிறோம். சில நேரங்களில் கடின உழைப்பு இருந்தபோதிலும் நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நாம் உணர்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், இதுபோன்ற காலங்களில் நம் முன்னோர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் நம்மை கண்காணித்து நம் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு நம்மை சரியான திசைக்கு கொண்டு வர ஏற்பாடுகளை செய்கிறார்கள். உங்கள் முன்னோர்களின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. நீங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை என்று அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். உங்கள் பாதையிலிருந்து தடைகளை நீக்குகிறார்கள். ஒருவேளை நீங்கள் எப்போதாவது என் பிரார்த்தனைகள் கேட்கப்படுகிறதா என்று யோசித்திருக்கலாம் என்று உங்களுக்கு பதில் கிடைக்கிறது. ஆம், ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு வலியும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒளி திரும்புவதற்கான நேரம் வந்துவிட்டது. உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். உங்கள் விதி மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்போதும் இருக்க விரும்பிய இடத்திற்கு அவர்கள் உங்களை அழைத்துச் செல்ல உள்ளனர். அவர்கள் அந்த வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புகிறார்கள். அவர்கள் உங்கள் உறவுகளை இனிமையாக்குகிறார்கள். அவர்கள் உங்கள் சோர்வை நீக்கி உங்களுக்கு புதிய சக்தியை தருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் மகத்தான மகிழ்ச்சிகளை நீங்கள் கற்பனை கூட பார்க்க முடியாது. இதுவரை நீங்கள் தாங்கிய வலிக்கு ஏற்ப மகிழ்ச்சியை பெறுவீர்கள் என்று பிரபஞ்சம் கூறுகிறது. இரவு வானத்தை பார்ப்பதை கற்பனை செய்து பாருங்கள். பிரகாசிக்கும் நட்சத்திரங்கள் உங்களை பார்த்து புன்னகைக்கின்றன.
அந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில் உங்கள் மூதாதையர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருப்பது போல் உணர்கிறீர்கள். நீங்கள் சோகமாக இருக்கும்போதெல்லாம் அவர்கள் உங்களை ஆதரிக்க இருக்கிறார்கள். நீங்கள் தனிமையாக உணரும் போதெல்லாம் அவர்கள் உங்கள் தோளில் கை வைக்க இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்கள் உங்களை உடைக்க அல்ல, உங்களை வலுப்படுத்துவதற்காக. இப்போது நீங்கள் அந்த சோதனையில் தேர்ச்சி பெற்றதால் உங்கள் மூதாதையர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். பிரபஞ்சம் உங்களை தயாராக இருக்கச் சொல்கிறது. இப்போது பல ஆண்டுகளாக உங்களிடமிருந்து தடுக்கப்பட்டதை பெறுவீர்கள். உங்கள் விதி மலரப் போகிறது. நம் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் சக்தி வாய்ந்தவை. அவர்கள் நம்மை நிபந்தனையின்றி நேசிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் அனுபவித்த வலிமையையும் போராட்டங்களையும் இப்போது உங்களுக்கு வழங்குகிறார்கள். அதே கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பதை அவர்கள் விரும்பவில்லை. எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்படுவதை உறுதி செய்ய அவர்கள் பிரபஞ்சத்துடன் கூட்டுச் சேர்ந்துள்ளனர். இந்தச் செய்தி உங்களை வந்தடைந்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பக்கங்கள் முடிவுக்கு வந்து ஒளியான காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். இதுவரை நீங்கள் அனுபவித்த வலிகள், அவமானங்கள் மற்றும் போராட்டங்கள் அனைத்தும் வீணாகவில்லை. அவை உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு தயார்படுத்துவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிய பயிற்சிகளே. இப்போது அந்த போராட்டத்தின் காலம் முடிந்து அறுவடையின் காலம் நெருங்கிவிட்டது. உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் உங்கள் கையை பிடித்து வழிநடத்த காத்திருக்கின்றன. நீங்கள் இழந்ததை விட பன்மடங்கு சிறந்த ஒன்றை கடவுள் உங்கள் விதியில் எழுதிவிட்டார். இனி வரும் நாட்களில் நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியை நோக்கியே அமையும். நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு கருவியாக இருப்பார்கள். நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஒரு கதவு மூடப்படும்போது அதைவிட அழகான பல ஜன்னல்களை பிரபஞ்சம் உங்களுக்காக திறந்து வைக்கிறது என்பதை மறக்காதீர்கள். இந்த தெய்வீகச் செய்தி உங்கள் மனதில் ஏற்படுத்திய அந்த அமைதியையும் நேர்மறை எண்ணத்தையும் அப்படியே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி பழையபடி இருக்கப் போவதில்லை. அது அற்புதங்களாலும் மகிழ்ச்சியாலும் மனநிறைவாலும் நிரப்பப்படப் போகிறது. பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து உங்கள் பயணத்தை தொடருங்கள். வெற்றி இப்போது உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. ஆசீர்வாதங்கள் உங்களுடன் எப்போதும் நிலைத்திருக்கட்டும்.